Hi friends, போன வீடியோவில் நம்ம கெப்பாசிட்டி ரெக்குயர்மெண்ட் பிளானிங் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபெசிலிட்டி லேஅவுட் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபெசிலிட்டி லேஅவுட் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நிறையா மிஷினரிஸ் இருக்கும், இல்லைனா நிறையா பிளான்ஸ் இருக்கும். அந்த பிளான்ஸை எங்கெங்கே நம்ம வரிசையாக அரேஞ்ச் பண்ணி வச்சோன்னா நமக்கு காஸ்ட் மினிமமில் இருக்கும். இல்லை மினிமைஸ் பண்ணுறதுக்கு மிஷினரியை எங்கெங்கே வைக்கணும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம ஃபெசிலிட்டி லேஅவுட்டுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபெசிலிட்டி லேஅவுட்னா ஃபிசிக்கல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன். அப்படின்னா நம்ம எந்தெந்த லொக்கேஷனில் எந்தெந்த மிஷினரியை வைக்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு தான் இந்த ஃபெசிலிட்டி லேஅவுட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதில் நிறையா விதமாக கண்டுபிடிக்கலாம். ப்ராடக்ட் லேஅவுட், ப்ராசஸ் லேஅவுட், ஃபிக்ஸட் பொசிஷன் லேஅவுட், குரூப் ஆர் கம்பைன்ட் லேஅவுட். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் லேஅவுட் அப்படின்னா மிஷினரியை நம்ம என்ன ஆர்டரில் அனுப்ப போகிறோம். இப்போ ரா மெட்டீரியல்ஸ் இருக்குன்னா அந்த ரா மெட்டீரியல்ஸ் டக்குன்னு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வர்றதுக்கானதை வச்சுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு அப்படியே அந்த ஆர்டரில் எடுக்கிறது. ப்ராசஸ் லேஅவுட்னா எந்த ப்ராசஸில் நம்ம ஃபினிஷ்டு குட்ஸாக கன்வெர்ட் ஆகுதோ அந்த ஆர்டரில் நம்ம லேஅவுட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது. ஃபிக்ஸட் பொசிஷன் லேஅவுட்னா நம்ம இப்போ ஒரு என்ன ப்ராடக்ட் செய்கிறோமோ அந்த ப்ராடக்ட்டுக்கான மெயின் மெட்டீரியலை பேஸ் ஃபிக்ஸடாக வச்சுட்டு மித்த இருக்கிற சின்ன சின்னதெல்லாம் அதை சுற்றி வைக்கிறது ஃபிக்ஸட் பொசிஷன் லேஅவுட். குரூப் ஆர் கம்பைன்ட் லேஅவுட்னா இதெல்லாம் சேர்ந்தது தான் குரூப் ஆர் கம்பைன்ட் லேஅவுட். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஒரு சம்பா பார்க்க போகிறோம். இப்போ கொஸ்டின் நமக்கு இப்படி கொடுத்துருப்பாங்க, லேஅவுட்டை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ஃப்ரீக்வன்சிஸ் கொடுத்துருவாங்க. ஃப்ரீக்வன்சிஸ்னால் நம்பர் ஆஃப் ட்ரிப்பு. என்ன அர்த்தம்னா ஏலேருந்து பிக்கு எத்தனை தடவை போயிட்டு வருது, ஏலேருந்து சிக்கு எத்தனை தடவை போயிட்டு வருது, இந்த மாதிரி வரிசையாக கொடுத்துருப்பாங்க. ஏ டு டி போகவே இல்லை, அதனால தான் 0 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, இப்போ நீங்கள் எந்த மாதிரி லேஅவுட்டை மாற்றுனீங்கன்னா நமக்கு அதோட காஸ்ட் மினிமமில் இருக்கும் அப்படி சொல்லிடுவாங்க. இல்லைனா இந்த மாதிரி மாற்றுங்க அப்புறம் காஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க அந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பிஏவும் சிஏவும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் காஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம போடணும். ஃபஸ்ட்டு இப்போ பிஏவும் சிஏவும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும்னா, பி இருக்கிற இடத்துக்கு சி வந்துடும், சி இருக்கிற இடத்துக்கு பி வந்துடும். அப்போ நம்ம டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ்னு ஒன்று போடணும். டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் இங்கே சொன்னேன்ல, ஏலேருந்து பிக்கு 1, ஏலேருந்து சிக்கு 1, ஏலேருந்து டிக்கு 1 2 2, அதே மாதிரி ஏலேருந்து எஃப்க்குனா 1 2 3 இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது தான் டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸு. அதை நம்ம இங்கே கண்டுபிடிச்சிடணும். ஏ டு பி எவ்வளோ, ஏ டு சி எவ்வளோ, ஏ டு டி எவ்வளோ, இந்த மாதிரி கண்டுபிடிச்சி ஒரு மேட்ரிக்ஸ் போட்டுடணும். இதுக்கப்புறமா டோட்டல் காஸ்ட் மேட்ரிக்ஸ் போடணும். இந்த டோட்டல் காஸ்ட் மேட்ரிக்ஸில் என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே நமக்கு கொஸ்டினில் ஃப்ரீக்வன்சி எவ்வளோன்னு கொடுத்துருவாங்க. அந்த ஃப்ரீக்வன்சியவும் இப்போ இருக்கிற டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி வர்றது தான் நம்ம டோட்டல் காஸ்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு போடுறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏ டு பி 20 ஃப்ரீக்வன்சி இருக்குது. டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸில் ஏ டு பி 1 இருக்குது. ஸோ டோட்டல் காஸ்ட் மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஏ டு பி 1 × 20 20 வரும். இதே மாதிரி எல்லா டைரெக்ஷன்ஸ் எல்லா டிஸ்டன்ஸஸ்க்கும் போட்டு முடிச்சிடணும். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் 1070 வந்திருக்கு. ஏற்கனவே இருந்ததில் எவ்வளோ டோட்டல் காஸ்ட் வருதுன்னு பார்க்கணும். இப்போ நமக்கு கொஸ்டின் படி எவ்வளோ நம்ம மாற்றுறதுனால நமக்கு 1070. இந்த 1070ங்கிறது ஓல்டு. புதுசாக நீங்கள் மாற்றுறது வர்றது இங்கே இருக்குது. ப்ராஃபிட் காஸ்ட் மேட்ரிக்ஸ் போட்டிருக்கோம். 1310 வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா 1070 வந்திருக்கு. ஸோ இப்போ 1070லேருந்து 1310க்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால நம்ம அதை இன்டர்சேஞ்ச் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி நமக்கே தெரிய வருது. ஸோ நம்ம அதோட இன்டர்பிரேட்டேஷனில் என்ன எழுதிடணும்னா, இன்டர்சேஞ்ச் பண்ணதுனால போனதை விட காஸ்ட் அதிகமாக வந்திருக்கு. அதனால இன்டர்சேஞ்ச் பண்ணுறது நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபெசிலிட்டி லேஅவுட்டுக்கு இன்னும் ஒரு மாடல் இருக்குது. அது இத்தனை மேட்ரிக்ஸ் போட தேவையில்லை, ஒரே டேப்லோ காலமில் முடிக்கிற மாதிரி ஒரு மாடல் இருக்குது. அந்த மாடல் பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க.